சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. சரணங்கச்சாமி தம்மம் சரணங்கச்சாமி சங்கம் சரணங்கச்சாமி அஷ்டமார்கமே இஷ்டமார்கமென புத்தம் எடுத்து சொல்லும். அஷ்டமார்கமே இஷ்டமார்கமென புத்தம் எடுத்து சொல்லும். கஷ்டத்தை போக்கிட ஆசையை துறந்தால், கஷ்டத்தை போக்கிட ஆசையை துறந்தால் தம்மம் வழியை விடும். புத்தம் சரணங்கச்சாமி தம்மம் சரணங்கச்சாமி சங்கம் சரணங்கச்சாமி ஆசையை ஒழித்தார் நீ சாமி. நல்ல எண்ணமே நனிமிகு சிந்தனை நிதமும் ஆசையே துன்பத்தின் அடிப்படை. நல்ல எண்ணமே நனிமிகு சிந்தனை நிதமும் ஆசையே துன்பத்தின் அடிப்படை. நல்ல நம்பிக்கை நரைவரை மேன்மை நல்ல மொழி உன்னை உயர்த்திடும் உண்மை. நல்ல நம்பிக்கை நரைவரை மேன்மை நல்ல மொழி உன்னை உயர்த்திடும் உண்மை. புத்தம் சரணங்கச்சாமி தம்மம் சரணங்கச்சாமி ஆசையை ஒழித்தார் நீ சாமி. மெய்யை சொல்லுங்கள் மெய் பொய் உணருங்கள் கையறு நிலையிலும் கருணையை தவிருங்கள். மெய்யை சொல்லுங்கள் மெய் பொய் உணருங்கள் கையறு நிலையிலும் கருமையை தவிருங்கள். நல்ல செயல்களை நாளும் புரியுங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வாருங்கள். நல்ல செயல்களை நாளும் புரியுங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வாருங்கள். புத்தம் சரணங்கச்சாமி தம்மம் சரணங்கச்சாமி ஆசையை ஒழித்தார் நீ சாமி. நல்ல முயற்சிக்கு ஊக்கம் தாருங்கள் நாடும் புத்தத்தை போற்றி பாடுங்கள். நல்ல முயற்சிக்கு ஊக்கம் தாருங்கள் நாளும் புத்தத்தை போற்றி பாடுங்கள். 4 உண்மைகள் வாழ்வின் தன்மைகள் நல்ல காட்சிக்கு தியானம் செய்யுங்கள். 4 உண்மைகள் வாழ்வின் தன்மைகள் நல்ல காட்சிக்கு தியானம் செய்யுங்கள். புத்தம் சரணங்கச்சாமி தம்மம் சரணங்கச்சாமி
சங்கம் சரணங்கச்சாமி ஆசையை ஒழித்தார் நீ சாமி அஷ்டமார்க்கமே இஷ்ட மார்க்கமென புத்தம் எடுத்து சொல்லும் அஷ்டமார்க்கமே இஷ்ட மார்க்கமென புத்தம் எடுத்து சொல்லும் கஷ்டத்தை போக்கிட ஆசையை துறந்தார் கஷ்டத்தை போக்கிட ஆசையை துறந்தார் தம்மம் வழியை விடும் தம்மம் வழியை விடும் புத்தம் சரணங்கச்சாமி தம்மம் சரணங்கச்சாமி சங்கம் சரணங்கச்சாமி ஆசையை துறந்தா நீ சாமி. உழைத்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மதுவை தேடி ஓடுகிறார்கள். இந்த புலம்பெயர் தம்பி ஒருத்தனை வெட்டிய ஒரு மரண சத்தம் இன்றைக்கு எல்லோரையும் ஒழுக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சமூகத்தை குறித்து இன்றைக்கு பேசுகிற ஒரு வரலாற்று நாளாக இன்றைக்கு இந்த கூட்டம் இங்கே நடக்கிறது. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் ஜெய்பீம் என்ற சொல்லை உரத்து முழங்கிய ஒரு வரலாற்று நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் கோரேகான் அந்த இடத்தில் ஜெய்பீம் என்ற சொல்லை உரத்து முழங்கிய வரலாற்று நாள் இன்றைக்கு. அந்த நாளையும் நாம் இன்றைக்கு நினைவு கூறுவோம். நிறைய தலைவர்கள் இந்த மாதிரி பகுதிகளில் வட்டாரங்களில் இந்த சமூகத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் உண்மையிலேயே இந்த சமூக நீதி புத்தகத்திலே நீங்கள் இனி வரும் காலங்களில் பதிவிடணும். வட்டாரங்களில் யாரெல்லாம் இந்த சமூகத்துக்காக உழைக்கிறாங்களோ அவங்களுடைய பாடுகளை நீங்கள் பதிவு செய்யணும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த வகையில் அயோத்திதாசர் பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், எம்ஜி ராஜா, இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிறார்கள். அவர்களை நான் ஒரு பாடலாக எழுதியிருக்கிறேன். அதை இங்கே பதிவு செய்கிறேன். பண்பாட்டை மீட்க சொன்ன பண்டிதர் அயோத்திதாசரு, பண்ணை அடிமை ஒழிக்க சொன்ன பாபா சாஹிப் அம்பேத்கரு, இரட்டை வாக்கை கேட்டார் நம்ம இரட்டை மலை தாத்தா, இரட்டை வாக்கை கேட்டார் நம்ம இரட்டை மலை தாத்தா, இரட்டை குவளை முறையை எதிர்த்த நம்ம எம்சி ராசா, நம் உரிமைகளை வாங்கி தந்த எல்சி குருசாமி தாத்தா, பண்பாட்டை மீட்க சொன்ன பண்டிதர் அயோத்திதாசரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற தத்துவம் தந்த புலவன் வள்ளுவன், உலகில் நமக்கு இறைவன், அம்மா இங்கே வா வா ஆசை மூத்தம் தாத்தா, இலையில் சோறு போடு ஈயை தூர ஓட்டு, அவ்வை சொன்ன பாட்டு முதல் இலக்கியத்தின் ஊற்று, அவ்வை சொன்ன பாட்டு முதல் இலக்கியத்தின் ஊற்று, இலக்கிய சொத்து திருக்குறை பாதுகாத்து தந்தது யார், பிரிட்டிஷ் அரசிடம் தந்தது யார், அயோத்திதாசர் பண்டிதரின் பாட்டனாரு கந்தப்பனார், அயோத்திதாசரின் பாட்டனாரு கந்தப்பனார், குல கல்வியை எதிர்த்து நமக்கு தில்லை பள்ளியை தந்தது யார், பெண்களை படிக்க சொன்ன தலைவியார், ஜோதிராவ் பூலே கண்ட சாவித்திரிபாய் பூலே பார், ஜோதிராவ் பூலே கண்ட சாவித்திரிபாய் பூலே பார், கைவீசம்மா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசு, எம்சி ராசா பாட்டு மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தின்னலாம் கைவீசு, குழந்தை செல்வம் மகிழ்ந்து பாடும்
பாட்டு MC ராசா நம்ம வரலாற்றை நீ புரட்டு, நம்ம வரலாற்றை நீ புரட்டு. தந்தை பெரியார் தாத்தாவுக்கு பெரியார் பட்டம் தந்தது யார்? தந்தை பெரியார் தாத்தாவுக்கு பெரியார் பட்டம் தந்தது யார்? மாநாட்டை கூட்டி தந்தது யார்? தத்துவத்தின் தவ புதல்வி அன்னை மீனாம்பாள் பாட்டியார். கப்பலோட்டிய மதுரை பிள்ளையின் பேத்தி அன்னை மீனாம்பாள். இந்திய எதிர்ப்பு போரில் சாவை வென்ற தியாகியார், முதல் சாவை வென்ற தியாகியார். நாடறிந்த நடராசனின் இரத்த அணுக்களை கேட்டுப்பார். தமிழ் மொழியை காத்த வீரம்பார், தமிழ் மொழியை காத்த வீரம்பார். பண்பாட்டை மீட்க சொன்ன பண்டிதர் யோத்திதாசரு, பண்ணை அடிமை ஒழிக்க சொன்ன பாபா சாஹிப் அம்பேத்கரு. இரட்டை வாக்கை கேட்டார் நம்ம இரட்டை மலை தாத்தாம். இரட்டை கொலை முறையை எதிர்த்த நம்ம MC ராசா. நம் உரிமைகளை வாங்கி தந்த LC குருசாமி தாத்தா, நம் LC குருசாமி தாத்தா. இந்த மண்ணில் ஒரு தலைவர் பிறந்திருக்கிறார். நான் நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்போதான் அந்த வரலாற்றை நான் தேடி பிடிச்சேன். ஒரு தோழர் எழுதியிருந்தாரு, தியாகி அண்ணாமலை பிள்ளை. ஆமா, அவர் மிகப்பெரிய பணியை செஞ்சிருக்கிறாரு. காங்கிரஸ்ல இருந்தாலும் காங்கிரஸ் உள்ளிருந்தே எதிர்த்துக்கிட்டு அதுல ஆமா 1888 அவர் பிறந்திருக்கிறாரு. ஒரு முதுபெரும் தலைவராக தான் இந்த கோயில் இருந்திருக்காரு. எனக்கே ஒரு இப்போ 40 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இந்த பயணத்தில் இருக்கிறேன். இப்பதான் நான் அவருடைய வரலாற்றை பார்த்தேன். தியாகி ஸ்கூல் அவர் பேர்ல படிச்சிருக்காங்க. அவரை எழுதணும்னு சொல்லி எழுதியிருக்கேன். திருவண்ணாமலையில் பிறந்த தலைவர் தியாகி அண்ணாமலை பிள்ளையனும் அறிஞரு. திருவண்ணாமலையில் பிறந்த தலைவர் தியாகி அண்ணாமலை பிள்ளையனும் அறிஞரு. வீர விளையாட்டில் சிறந்த தலைவர், சிலம்பம் கற்று பயிற்றுவித்தாரு. கல்வி கலைகள் பயின்றார், கடமை காத்த தலைவர். கல்வி கலைகள் பயின்றார், கடமை காத்த தலைவர். திருவண்ணாமலையில் பிறந்த தலைவர் தியாகி அண்ணாமலை பிள்ளையனும் அறிஞரு. சொந்த ஊரில் ஆரம்ப கல்வி சொந்த காலில் நின்று படித்தார். சொத்து சுகம் இல்லாத தலைவராய் அன்று சொந்த மக்கள் துயர் துடைக்க நடந்து அவர் எழுந்தார். அண்ணாமலை பிள்ளை அவர் அறம் செய்த பிள்ளை, அண்ணாமலை பிள்ளை அவர் அறம் செய்த பிள்ளை. 1888 பிறந்தார். அடிமைத்தனத்தை எதிர்த்து களத்தில் நின்று வென்றார். தீயாய் எரிந்து சுழன்றார், தியாகி அண்ணாமலையாய் நிமிர்ந்தார். தீயாய் எரிந்து சுழன்றார், தியாகி அண்ணாமலையாய் நிமிர்ந்தார். அண்ணாமலை பிள்ளை அவர் அறம் செய்த பிள்ளை, அண்ணாமலை பிள்ளை அவர் அறம் செய்த பிள்ளை. கமிஷன் மண்டி நடத்தி வறுமையை ஒழித்தார். காங்கிரஸ் கட்சி தொண்டராய் 19 இணைந்தார். தர்ம சேவா சங்கம் தொடங்கி கல்வி புரட்சி செய்த தலைவர். காலத்தால் அழியாத கரைபடியாத கரம் அவரு, காலத்தால் அழியாத கரைபடியாத கரம் அவரு. அண்ணாமலை பிள்ளை அழியாத தீப்பிழம்பு மழலை. ஆங்கில அரசை அதட்டிய தலைவர், தேசிய இளைஞர் சங்கத்தில் எதிர்த்தார். ஜாலியன் வாலாபாத் படுகொலையை கண்டித்தார். ஒத்துழையாமை இழக்கத்தில் போராடி சிறை புகுந்தார். ஒன்றுபட்ட காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவர், நம் விடுதலைக்கு பாடுபட்ட அண்ணாமலை பிள்ளை தலைவர். நம் விடுதலைக்கு பாடுபட்ட அண்ணாமலை பிள்ளை தலைவர். கோபுரத்தின் முன் நின்று கோஷமிட்ட தலைவர். கள்ளுக்கடை போராட்டத்தில் சிறை புகுந்த வீரர். நீல் சிலை அகற்றும் போரில் நெஞ்சுரம் கொண்டு நின்றார். நீல் சிலை அகற்றும் போரில் நெஞ்சுரம் கொண்டு நின்றார். இந்திய எதிர்ப்பு போரில் சிறை சென்று மீண்டார். இந்திய எதிர்ப்பு போரில் சிறை சென்று மீண்டார்.
வெள்ளையன வெளியேறு கொள்கை போரில் முன்னின்றார் 31 நகரமன்ற தலைவராய் வென்றார் 37 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினர் 61 மறைந்தார் 73 வயதில் ஐயா காற்றில் கரைந்தார் 61 மறைந்தார் 73 வயதில் ஐயா காற்றில் கரைந்தார் திருவண்ணாமலையில் பிறந்தவர் அண்ணாமலை பிள்ளை தலைவர் திருவண்ணாமலையில் பிறந்தவர் அண்ணாமலை பெருந்தலைவர் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதாய் அரிதாய் அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதாய் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா செயற்கை தெரியும் இப்போ அரிதாய் அரிதாய் அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதாய் இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது மயக்கும் ஒலி புள்ளினங்கள் இயற்கை தந்தது மரம் செடி வளங்கள் யாவும் இயற்கை தந்தது மயக்கும் ஒலி புள்ளினங்கள் இயற்கை தந்தது குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது குரங்கு முதல் விலங்கு வரை இயற்கை தந்தது நெடியமலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது நெடியமலை நீர் சுனைகள் இயற்கை தந்தது இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மண்ணிலிருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டா மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா மண்ணிலிருந்து கிடைக்காத பொருள்களும் உண்டா மழை நீர் இல்லை என்றால் உலகமும் உண்டா எண்ணில்லா பெருமையாவும் இயற்கை தந்தது எண்ணில்லா பெருமையாவும் இயற்கை தந்தது இயற்கையை சிதைப்பதாலே துயரம் இன்றது இயற்கையை சிதைப்பதாலே துயரம் இன்றது இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா இடி இடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா எரிமலையை கடலையை அடக்க முடியுமா இடி இடிப்பதை உன்னாலே தடுக்க முடியுமா எரிமலையை கடலையை அடக்க முடியுமா அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா அடிவானில் உதிக்கும் அழகை மறைக்க முடியுமா உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா உன் கால் நுனி மண்ணையும் படைக்க முடியுமா இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா கிணற்று நீரும் நஞ்சானது இன்று யாராலே பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே கிணற்று நீரும் நஞ்சானது இன்று யாராலே பூமி கெட்டு மலடானது இன்று யாராலே காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு காலநிலை கெட்டு போக காரணம் யாரு காலநிலை கெட்டு போக காரணம் யாரு இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி எதையும் மாற்றிட வலிமை கொண்டது இயற்கையின் சக்தி விஞ்ஞானம் என்பது போர் அறிவியல் விளையாட்டு விஞ்ஞானம் என்பது போர் அறிவியல் விளையாட்டு வியப்பு எது என்றால் இயற்கையை காட்டு வியப்பு எது என்றால் இயற்கையை காட்டு
இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. செயற்கை தெரியும் இப்போ அரிதாய் அரிதாய், அந்த செயல்களில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதாய். இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, நீ இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. எவ்வளவு அரசாங்கம் பாதுகாப்பை உறுதி செய்தாலும் சாதி வெறி பிடித்த நாய்களின் கொட்டத்தை அடக்க இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. அந்த வேடிக்கையில் தான் நடந்த கவின் படுகொலை, ஆணவ படுகொலை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அந்த கவினை குறித்து நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். காற்றில் கலந்த ஓவியம், கவின் காலம் தந்த காவியம், காதலை வென்ற மாவீரன், காதலி சுபாஷினி கைவிடித்த மணவாளன், காதலி சுபாஷினி கைவிடித்த மணவாளன். காற்றில் கலந்த ஓவியம், கவின் காலம் தந்த காவியம். கல்விதான் கவினை கரை சேர்த்தது, சாதி கௌரவம் தான் கொன்று ரத்தம் குடித்தது. வரலாற்று நெடுகிலும் காதல் பட்ட காயங்கள் ஏராளம், வரலாற்று நெடுகிலும் காதல் பட்ட காயங்கள் ஏராளம். காலச்சுவடாய் தேங்கி நிற்குது அவமானம், காலச்சுவடாய் தேங்கி நிற்குது அவமானம். காற்றில் கலந்த ஓவியம், கவின் காலம் தந்த காவியம். நேற்றல்ல இன்றல்ல நெடுநாள் துயரம், சாதி சனாதனம் செய்த சூட்சமும். சாதி கட்டமைப்பை சேர்ந்தே நாம் தகர்க்கணும், சாதி கட்டமைப்பை சேர்ந்தே நாம் தகர்க்கணும். காதல் கொடுவுடைமை தத்துவத்தை வளர்க்கணும், அது காக்கும் போராட்டத்தில் உயிர் தந்த சொப்பனம், கவின் காலம் தந்த சொப்பனம். காற்றில் களைந்த ஓவியம், கவின் காலம் தந்த காவியம். காதலுக்கு எப்போதும் மரணம் இல்லை, சாதி வெறி நாய்களுக்கு உரைக்கப் போவதும் இல்லை. பகுத்தறிவாளனுக்கு உகந்ததா அவன் முறை, பகுத்தறிவாளனுக்கு உகந்ததா அவன் முறை. பாசத்தால் விளைந்ததுதான் கவின் காதல் முறை, பாசத்தால் விளைந்ததுதான் கவின் காதல் முறை. காற்றில் கலந்த ஓவியம், கவின் காலம் தந்த காவியம். சாதி மறுப்பு காதலுக்கு தோல் கொடுப்போம், சனாதன கூட்டத்தின் கொட்டம் தகர்ப்போம். சாதி மறுப்பு காதலுக்கு தோல் கொடுப்போம், சனாதன கூட்டத்தின் கொட்டம் தகர்ப்போம். நீலம் சிவப்பு கருப்பாய் இணைவோம், நெஞ்சுறுதி கொண்டு நாம் நிதி வெல்வோம். கவின் சிந்திய ரத்தம் இன்னும் காயவில்லை, கவின் சிந்திய ரத்தம் இன்னும் காயவில்லை. அவன் வரலாற்றை உலகமெல்லாம் சொல்லுங்க, அவன் வரலாற்றை உலகமெல்லாம் சொல்லுங்க. நீதியை கொன்றவன் வாழவில்லை, நீதியை கொன்றவன் வாழவில்லை. உண்மை காதலில் தோற்றவன் எவனும் இல்லை, உண்மை காதலில் தோற்றவன் எவனும் இல்லை. காற்றில் கலந்த ஓவியம், கவின் காலம் தந்த காவியம். காற்றில் கலந்த ஓவியம், கவின் காலம் தந்த காவியம்.
இப்படிதான் தொடர்ந்து எல்லா துறை ரீதியாகவும் எல்லா மக்களும் இன்றைக்கு இந்த அரசாங்கத்திடம் கூலி கேட்டு போராடுகிற ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு நீடிக்கிறது. இப்ப கூட ஒரு வாரமா தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதே போல இந்த நாட்டை சுத்தம் செய்கிற ஒரு மிக பெரும் பணியிலே இந்த மக்கள் இணைத்து வேலை செய்கிறார்கள். அவர்களை ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி இன்றைக்கு சென்னை விட்டு, சென்னை என்பது ஒரு பெரும் பறைச்சேரியாய் இருந்த ஒரு மாபெரும் கருப்பறி நகரம் அது. அந்த நகரத்தை விட்டு அந்த மக்களை அப்புறப்படுத்தி இந்த அரசாங்கம் முதலாளிகளுக்கு இந்த மண்ணை விற்று கொண்டிருக்கிறது. இந்த குப்பை வாரும் தூய்மை பணியாளர்களை குறித்து நான் ஒரு பாடலை எழுதிக்கிறேன். அந்த ஒரு பாடல் மட்டும் பாடுகிறேன். குப்பை எல்லும் கூலிகளுக்கு கொடுமை கொஞ்சம் இல்ல, ஊவத்துல நெலியும் புழுவா சென்னை பெருஞ்சேரியில. குப்பை எல்லும் கூலிகளுக்கு கொடுமை கொஞ்சம் இல்ல, ஊவத்துல நெலியும் புழுவா சென்னை பெருஞ்சேரியில. நாடுயர உழைச்சவங்க நாங்க நாதியத்து கிடக்கிறோமே மக்களே கேளுங்க, நாதியத்து கிடக்கிறோமே மக்களே கேளுங்க. குப்பை எல்லும் கூலிகளுக்கு கொடுமை கொஞ்சம் இல்ல, ஊவத்துல நீலியும் புழுவா சென்னை பெருஞ்சேரியில. மனதர விரும்பி நாங்க மனுஷம்பிய அள்ளுறோம், மத்திய மாநில அரசு கிட்ட ஒளி உயர்வு கேட்டு நிக்கிறோம். குந்த குடிசை இல்ல எங்களுக்கு, உபநதி போல ஓடுது உளிங்க கண்ணீர். குந்த குடிசை இல்ல எங்களுக்கு, உபநதி போல ஓடுது உளிங்க கண்ணீர். காலுக்கு செருப்பும் இல்ல, கையுறையும் கொடுக்கவில்லை, காத்திருந்து ஓட்டு போட்டோம் விரல் மையம் காயவில்லை. எங்க வியர்வைக்கு விலையே இல்ல, வேலை இழந்து நிக்கிறோமே நடு ரோட்டில. எங்க வியர்வைக்கு விலையே இல்ல, நாங்க வேலை இழந்து நிக்கிறோமே நடு ரோட்டில. தூய்மை இந்தியான்னு பேரு வச்ச துப்புரவு பணிய மத்திகளை கொடுத்தேன். காலங்காலமா குப்பை வாரி பொழைக்கிறோம், காலங்காலமா நாங்க குப்பை வாரி பொழைக்கிறோம். கவர்மெண்ட் வேலைன்னு சந்தோஷத்தில் மிதக்கிறோம். எங்க வேலைய புடுங்கிக்கிட்ட மாடலு, எங்க வேலைய புடுங்கிக்கிட்ட மாடலு. மத்திய மாநில அரசுகளே முதலாளிக்கு எவளு, மத்திய மாநில அரசுகளே முதலாளிக்கு எவளு. நாட்டை வித்து பொழைக்கிறானே மந்திரி, நாங்க சுத்தம் செஞ்ச காசை கேட்டா வேலைய புடுங்குறானே கந்திரி. நாட்டை வித்து பொழைக்கிறானே மந்திரி, நாங்க சுத்தம் செஞ்ச காசை கேட்டா வேலைய புடுங்குறானே கந்திரி. திராவிட மாடலு திமிர் பிடிச்ச ராஸ்களு, திராவிட மாடலு திமிர் பிடிச்ச ராஸ்களு. எங்க வாழ்க்கைய சிதைச்சு புட்டாம் பாவி, எங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவோம் போனி. வாக்குரிமை வாழெடுத்து உன் வாழறுப்போம் பார்மி. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இதழ் வெளிவந்தது. அந்த புனித பாண்டியன் என்பவர் தான் அந்த துணைக்கு நடத்திட்டு வந்தாரு. இந்த மாதிரி நாட்டில் நடக்கிற அநீதிகளை அது எந்த ஒளிமறைவும் இல்லாத, எவனுக்கும் பயப்படாத ஒரு பத்திரிகை வெளிவந்தது, தலித் மர்சு. அது மனசாட்சியின் குரலாய், இந்த மக்களின் குரலாய் ஒலித்தது. அது கூட இடையில நின்று போச்சு. அந்த மாதிரி பொருளாதார சிக்கல்ல ஐயா எப்படி மனம் தரலாம என் காசு கூட போட்டா, ஆனா இந்த மக்களுக்கு நான் இந்த பத்திரிகையில 4 விஷயங்களை, 4 கொடுமைகளை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு 19 ஆண்டுகளாக இந்த சமூக நீதி புத்தகத்தை எழுதிட்டு வர்றாரு. அந்த புத்தகத்தை முதலில் எனக்கு அறிமுகப்படுத்தி சொன்னவர், என்னை விடுதலை சிறுத்தைகளில் இணைத்தவர், மறைந்த எனது அருமை நண்பர் கவிஞர் சாக்கிய முகிலனை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டும். அவர்தான் என்னை இந்த மேடைக்கெல்லாம் நான் வர்றதுக்கு காரணம். மிக முக்கியமான ஒரு நபர் அவர்.
அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி பதிவு பண்ணுறேன். அவர் தான் இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த மாதிரி அவர் நெஞ்சிற்கணியன், அவர் பேர் மனோகரன், அவர் தான் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஐயாலாம் இதில் வந்து பணியாற்றுறாங்க, நீங்களும் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரும் இந்த கட்டுரையில் சில விஷயங்கள்ல அயோத்திதாசரை குறித்து எழுதியிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி சமூக தளங்களில் உழைக்கிறவங்க எழுதுறவங்க உண்மையிலேயே அந்த பத்திரிகையில நீங்க அதை கொடுத்து வந்து வெளிவருவதற்கான இந்த பத்திரிகை தொடர்ந்து நடக்கணும். ஐயா சொன்ன மாதிரி நான் இல்லாத போதும் இந்த பத்திரிகை இந்த மக்களுக்காக நடக்கணும் என்பது நாம இதுல யாரா இருந்தாலும் அது வந்து அந்த பத்திரிகை தொடர்ந்து கொண்டு போறதுக்கான ஒரு ஒரு உறுதியை நாம் வந்து எங்கிருந்து கொண்டு போவோம். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி எனக்கு அழைப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி தெரிவிச்சு. ஏறுடுக எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா, களை எடுத்து நீர் பாய்ச்சி வளர்க்க தெரியுமா, அதை கால நேரம் பார்த்து பலனை அறுக்க தெரியுமா, என்ன தெரியும் உனக்கு நீ எதல ஒசத்தி, பட்டி காட்ட ஏளனமா பாக்குறியே மேனாமினிக்கு, ஏறுடுக எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா, ஏறுடுக எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா, களை எடுத்து நீர் பாய்ச்சி வளர்க்க தெரியுமா, அதை கால நேரம் பார்த்து பலனை அறுக்க தெரியுமா, என்ன தெரியும் உனக்கு நீ எதல வசதி, பட்டி காட்ட ஏளனமா பாக்குறியே மேனாமினிக்கு, என்ன தெரியும் உனக்கு நீ எதல வசதி, பட்டி காட்ட ஏளனமா பாக்குறியே மேனாமினிக்கு, ஏறுடுக இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா, ஒரு கோழி குஞ்சிய பாதுகாப்பா வளர்க்க தெரியுமா, அத கூடையில புடிச்சு தோதா அடைக்க தெரியுமா, ஒரு கோழி குஞ்சிய பாதுகாப்பா வளர்க்க தெரியுமா, அத கூடையில புடிச்சு தோதா அடைக்க தெரியுமா, ஆடு மாட்டை ஓட்டி போய் மேய்க்க தெரியுமா, ஆடு மாட்டை ஓட்டி போய் மேய்க்க தெரியுமா, நீ அன்றாடம் குடிக்கும் பாலை கறக்க தெரியுமா, நீ அன்றாடம் குடிக்கும் பாலை கறக்க தெரியுமா, என்ன தெரியும் உனக்கு நீ எதல ஒசத்தி, பட்டி காட்ட ஏளனமா பாக்குறியே மேனாமினிக்கு, ஏறுடுக எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா, தென்னை பனை மரத்தில் ஏற உனக்கு தெரியுமா, ஒரு தேங்காய் மட்டையத்தான் உனக்கு உரிக்க தெரியுமா, தென்னை பனை மரத்தில் ஏற உனக்கு தெரியுமா, ஒரு தேங்காய் மட்டையத்தான் உனக்கு உரிக்க தெரியுமா, அம்மியில வச்சு பதமா அரைக்க தெரியுமா, அம்மியில வச்சு பதமா அரைக்க தெரியுமா, எங்க ஆத்தா சமைக்கும் கைமானம் உனக்கு வருமா, எங்க ஆத்தா சமைக்கும் கைமானம் உனக்கு வருமா, என்ன தெரியும் உனக்கு நீ எதல வசதி, பட்டி காட்ட ஏளனமா பாக்குறியே மேனாமினிக்கு, ஏறுடுக எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விதைக்க தெரியுமா, தண்ணி கொடத்த தலையில் அடுக்கி சுமக்க தெரியுமா, அத ஒய்யாரமா இடுப்பில் வச்சு நடக்க தெரியுமா, தண்ணி கொடத்த தலையில் அடுக்கி சுமக்க தெரியுமா, அத ஒய்யாரமா இடுப்பில் வச்சு நடக்க தெரியுமா, கிராமத்து பொண்ணுங்க மேனி வனப்பு பருவமா, கிராமத்து பொண்ணுங்க மேனி வனப்பு பருவமா, அந்த கேலி கிண்டல் பேச்சு போல கரங்கடிக்குமா, என்ன தெரியும் உனக்கு நீ எதல ஒசத்தி, பட்டி காட்ட ஏளனமா பாக்குறியே மேனாமினிக்கு,
ஏறுழுக எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா, மண்ணை இலக்கி வெட்டி பாத்தி கட்டி விளக்க தெரியுமா, களை எடுத்து நீர் பாய்ச்சி வளர்க்க தெரியுமா, அதை கால நேரம் பார்த்து பலனை அறுக்க தெரியுமா, என்ன தெரியும் உனக்கு நீ எதல வசதி பட்டி கட்ட எல்லாம் நம்ம பாக்குறியே மினிக்கு, என்ன தெரியும் உனக்கு நீ எதல வசதி பட்டி கட்ட எல்லாம் நம்ம பாக்குறியே மினிக்கு. எங்களை பொறுத்த நம்ம தங்க தந்தை அப்பாவுக்கு போறோம், அவர் கவிஞருக்கு போறோம் இல்லையா, ஏன்னா அவர் செஞ்சுக்கிறாருங்க, அவர் சாலை யாரும் மீற முடியாது. திருவண்ணாமலையில எல்லாரும் வணங்குவாங்க, பிதாமகர் அவர் வணங்குவாங்க. எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாரும் வீடு கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிறாரு. வேதனைகளையும் தெருவெங்கும் நாடெங்கும் பாடிக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அண்ணன் சேரிக்குயில் சேட் அவர்களுக்கு பிறந்த நாள் என்று, அதனால் ஐயா அவர்கள் அவரை வாழ்த்துமாறு என்பது. அதனால என் தம்பிக்கு நான் தான் மறந்துட்டேன், என் கவனம் கூட இதுலயே இருக்கு. ஒரு நிமிஷம் உட்காரப்பா, அதாவது அவரு சேரி புயல் வச்சாங்க, அவரு சேரி புயல் வச்சிருக்கணும். சேரி புயல்னா பி சுசீலாமா தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து நல்லா பாடுவாங்க, சுசீலாமா பாடுவாங்க, குயில் மாதிரி பாடுவாங்க. அந்த அம்மா குயில வந்து பெண்கள் தான் ஒப்பிடுவாங்க, ஆண்களுக்கு சிங்கம் புலி வீரம் அப்படின்னு. சரி புயல் யாருக்கு டைப் பண்ணும்போது தப்பா போயிட்டு தெரியல. என் தம்பி உண்மையிலே நான் வந்து சேரிக்குயில் சேட்டனுடைய என் தம்பி ரொம்ப தீவிர ரசிகன். அவங்களுடைய பாட்டு அப்படியே மெய் மறந்து கேட்பேன். அந்த குரல் இனிமை, குரல் பலம், அப்படியே 8 கட்டில பாடுவாங்க. 2 பேருமே தியாகராஜ பகவதர் வந்து பாடுவாங்க, பாடியே மயக்கிடுவாங்க. 6ல இருந்து ஒருத்தர் வந்து இருந்தாரு, ஸ்டன் ஆகிட்டார் அவரு. தம்பி 2 பாட்டை சுட்டி காட்டி, சேட்டு பாட்டு சுட்டி காட்டி என்ன கவர்ந்துட்டாங்கன்னு சொல்றாரு. ஒரு பாட்டுலே நம்ம பல மணி நேரம் பேசுவோம், ஒரு பாட்டுல நம்மளாம் காய் பண்ணுவாங்க இல்லையா. அதனால பாடகர்கிட்ட நம்ம எச்சரிக்கை கவனமா இருக்கணும். எனக்கு என் தம்பி சேர்த்து எப்ப பாடணும் பிடிக்கும் எனக்கு. எங்க டாக்டர் வெட்டிச்சேவர் என்ன பண்ணாரு, நம்ம திராவிட கழகத்தோட வீரமணி அவருடைய 93வது பிறந்த நாளை ஒட்டி கோடு ஒன்றிய திராவிட கழக சார்பாக ஒரு விழா எடுத்தாங்க. நம்ம நல்வாழ்வு கல்வி சங்கம்னு வந்து நம்ம டாக்டர் வெட்டிச்சேவர் நடத்துறாரு, அவர் இடம் கொடுத்து அந்த விழா நடத்துறாரு. அப்போ ஈரோட்டு கிழவனுக்கு உதவியாக இருந்த வீரமணி அவர்கள் ஒரு பாட்டு பாடினார் தம்பி. அசந்து போயிட்டு அந்த பாட்டு கேட்டாங்க. கூட ஒரு பெண் சகோதரி பாடினாங்க. 3 முறை அந்த பாட்டை வந்து ஐயா போட்ட சிம்மத்தில் போட்டாங்க. யூடியூப்ல நான் கேட்டேன். உடனே சேட்டுக்கு போன் பண்ணி, தம்பி அருமையான பாடல் தம்பி, என்ன அசத்திங்க சொல்லி வாழ்த்துனேன். உண்மை பையன் தம்பி. அதனால கலையை நாம ரசிக்கணும். இன்னைக்கு வந்து 1/1/2026 வந்து அவருடைய பிறந்த நாள் கேட்டு நம்ம மகிழ்ச்சி. புத்தாண்டு பிறந்தது, அவரும் பிறந்திருக்கிறார். இந்த ஒரு நாள்ல வந்து இன்னைக்கு வந்து தம்பி நீங்களும் வாங்க. அதாவது இப்ப மதிப்பூர் முனைவர் செல்லங்கூர் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. சினிமாவில் இசையமைப்பாளர் எல்லா முயற்சியும் பண்றாரு. தம்பி சாட்டை இல்லாத கம்பெனி அடுத்த சாட்டையா, அடுத்த சாட்டையில அவர் பாடின பாட்டை நான் சினிமாவில் கேட்டேன். எத்தனை படத்துல பாடிங்க தம்பி? 13 படத்துல பாடிக்கிறாரு. சினிமா படத்துல நம்ம ரஞ்சித்தினுடைய மேடையில என் தம்பி பாடின பாட்டை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா ரஞ்சித் வந்து எல்லா கலைஞர்களையும் பாரபட்சம் இல்லாம அடிச்சு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அது சேரிக்கு நம்ம சேட்டுடைய குரல் தான் கண்ணீர்னு சும்மா அற்புதமா கொடுத்து. நான் அதை யூடியூப்ல நம்ம வெடிச்சு போட்ட ஃபுல்லா கேட்டேன். அந்த மாதிரி 2 கலைஞர்களுக்குமே ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. நீங்க ஒரு திறமை உழைப்ப நம்புங்க. உங்க திறமையான உழைப்பால கண்டிப்பா பெரிய இடத்துக்கு நீங்க வருவீங்க. இந்த அண்ணன் அனைவருடைய வாழ்த்து உங்களுக்கு எண்ணிக்கை சொல்லி என் தம்பி சேரிக்குயில் சேட் அவர்கள் பல்லாண்டு நீடூடி 100 கடந்து அவர் இசைக்காக மக்களுக்காக வாழ வேண்டும், கலைக்காக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தமிழ் நீதி ஆசிரியர் குழு சார்பாக உங்களுக்கு சார்பாக அவருடைய நீடூடி வாழ் என்று வாழ்த்தி அவரை கதநாடை இணைத்து அவர் கௌரவப்படுத்துகிறேன். நல்லா இருக்கும்.
இன்னொரு சால் இருக்குப்பா. ஒரு சால் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக ஒரு பத்திரிகை தொடங்கிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த பத்திரிகையின் பேர் வந்து உதயசூரியன். 1941 குறைந்த வருடமே அந்த பத்திரிகை வெளிவந்தது. அதற்கு பிறகு அந்த பத்திரிகை முடக்கப்பட்டது. ரெட்டமலையாருடைய அப்பா பேரு சீனிவாசனுடைய, அதாவது ரெட்டமலை சீனிவாசனுடைய அப்பா பேரு ரெட்டமலையாரு. அவருடைய நினைவா வந்து அந்த 2 மலைகளை வரைந்து அதில் உதயசூரியன் உதித்து உழவர் அதிகாலையில் ஏர் உழுவதை போல அந்த பத்திரிகையினுடைய வடிவமைப்பு அட்டைப்படம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு உதயசூரியன் யாருடைய கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உதயசூரியன் பத்திரிகை குறித்து நான் ஒரு வரலாற்று பாடலை எழுதியிருக்கிறேன். இது சமூக நீதி அப்படிதான். 100 ஆண்டுக்கு பிறகு சமூக நீதியை நடத்திய அந்த உதயசூரியன் பத்திரிகை நடத்தின தலைவர்களை போல இந்த சமூக நீதி பத்திரிகை இந்த 6 தலைவர்களை, இந்த பத்திரிகையில் பணியாற்றிய தலைவர்களை பற்றி பேசும். 100 ஆண்டுக்கு பிறகும் இல்லை, இந்த பத்திரிகையை சமூக நீதி பார்வையில உதயசூரியன் பத்திரிகை போல இந்த பத்திரிகை பேசப்படும். இந்த பத்திரிகையை கொண்டு செல்வதற்கு உண்மையிலேயே நான் என்னால் முடிந்த தோழர்களை இதில் இணைத்து மாத சந்தாவை அவர்களிடம் பெற்று குறைந்தது 10 பேரையாவது இந்த பத்திரிகையை வாங்க சொல்லி நான் இந்த பத்திரிகையை பரப்புவேன். நானும் இதில் இன்னும் என்னை போன்ற எழுதுகிற பாடுகிற கலைஞர்களை கண்டெடுத்து இந்த பத்திரிகையில் சமூக அநீதிகளை களைய எழுத தூண்டுவேன் என்பதை சொல்லி, உதய சூரியனை உலகுக்கு தந்தது யாருங்க? நம் உரிமை தலைவர் ரட்டமலையனும் வீரங்க. நம் உரிமை தலைவர் ரட்டமலையனும் வீரங்க. ஜெயதாசும் ரட்டமலையரோடு 4 நடத்திய இதழுங்க. நம் உழவனை பேசும் இதழுங்க. நம் உரிமையை மீட்ட சூரியங்க. உதய சூரியனை உலகுக்கு தந்தது யாருங்க? நம் உரிமை தலைவர் ரட்டமலையனும் வீரங்க. நம் உரிமை தலைவர் ரட்டமலையனும் வீரங்க. பஞ்சம் பசி போக்க நாங்கள் பஞ்சாலை தொழிலில் புழுக்கள் இழிந்த குலமா நாங்கள் எதிர்த்து பேசிய தமிழர்கள். சாதியம் ஒழிக்க புறப்பட்டோம், சமத்துவம் நிலைக்க வாதிட்டோம். எங்கள் இழிவை துடைத்திட உதித்தோம் நாங்கள் சூரியனாய். எங்கள் இழிவை துடைத்திட உதித்தோம் நாங்கள் சூரியனாய். உதய சூரியனை உலகுக்கு தந்தது யாருங்க? நம் உரிமை தலைவர் ரட்டமலையனும் வீரங்க. நம் உரிமை தலைவர் ரட்டமலையனும் வீரங்க. அறிவில் சிறந்த சித்தர்களாய் நம் முன்னோர்கள், அன்று ஆலை தொழிலாளிகளாய் நம் சேரிகள். வானம் போல பறந்த மக்களின் மனங்களில் எழுந்த தழும்பு. வானம் போல பறந்த மக்களின் மனங்களில் எழுந்த தழும்பு. உதய சூரியன் நமதென்றே முழங்கு. உதய சூரியன் இதழ் நமதென்றே முழங்கு. உதய சூரியனை உலகுக்கு தந்தது யாருங்க? சாதி மதங்களை சுட்டெரிக்க சூரியன் இதழாய் வந்தது. சமத்துவ மண்ணில் நிலைக்க உழவனை தந்த கிழக்கு. உழுபவனுக்கு நிலம் சொந்தம், உழைப்பவர்க்கே உலகம். உழுபவனுக்கு நிலம் சொந்தம், உழைப்பவனுக்கே உலகம் என்ற உன்னதத்தை மண்ணில் விதைத்த இதழு சூரியன். நம் முன்னோர்கள் நடத்தி வந்த ஏடு, நம் உரிமை காத்த வீடு. நம் உரிமையை காத்த வீடு. உதய சூரியனை உலகுக்கு தந்தது யாருங்க? நம் உரிமை தலைவர் ரட்டமலையனும் வீரங்க. நம் ரட்டமலையனும் வீரங்க. நிலங்களை பிடுங்கிய கூட்டத்திடம் இதை நடத்தியது பெரும் போராட்டம். நிலங்களை பிடுங்கிய கூட்டத்திடம் இதை நடத்தியது பெரும் போராட்டம். சூழ்ச்சியால பல திருட்டும் புரட்டும் நடந்தது.
சூழ்ச்சியாலே பல திருட்டும் புரட்டும் நடந்தது. உதய சூரியன் சின்னத்தை நாம் அப்படித்தானே இழந்தது. நம் வரலாற்றில் நடந்த துரோகம் இது, நம் வரலாற்றில் நடந்த துரோகம் இது. இந்த வட்டார தலைவர்களை, இந்த மக்களுக்காக உழைத்திருக்கிற தலைவர்களை நான் பாடுவதாக கடமையாக ஏற்று குறைந்தது ஒரு 250 பாடல்களை இதுவரையில் நான் எழுதியிருக்கிறேன். இது போன்ற கூட்டங்கள் தான் எனக்கு வந்து படிப்பினை தந்தது. அதனாலதான் தோழர் தான் சொன்னாரு, ஐயாவும் பேசினாரு, நீங்க அவசியம் அந்த கூட்டத்துக்கு வரணும். ஏன்னா அந்த புத்தகம் நம்ம 20 ஆண்டு துவக்க விழாவில் வெளியிடுற மாதிரி கண்டிப்பா பண்ணலாம். அதை நான் மனம வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தயார் பண்ணிட்டேன். இப்போ அட்டைப்படம் தான், அட்டைப்படம் ரெடி ஆயிடுச்சுனாவே நீங்க அந்த நம்பர் வாங்கி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது. அதில் நான் 1ஆம் தேதி ஆனவே என்னுடைய பிறந்தநாள் நான் சொல்லிக்க மாட்டேன் யாருக்கும். போன வருடம் வந்து ராஜ் கௌதம் முதல்வர் மாரிமுத்துவோட நினைவேந்தல் நிகழ்வா எங்க வீட்டில் அதை நடத்தின. அவங்களுடைய சமூக தலைவர்களை இந்த மாதிரி சமூக அநீதிகளை பேசுவதாகத்தான் இந்த 1ஆம் தேதி நான் பயன்படுத்தினேன். இப்போ நடக்க சூழல் இல்லாத காரணம் வந்து என் தம்பி போன வாரம் ஒருத்தர் தவறிட்டான். அதில் அந்த சூழலில் இது நடத்த முடியாத இருந்துட்டேன். ஆனால் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தகம் உண்மையிலேயே இது வெகு மக்களிடத்தில் எல்லா சேரிகளிலும் ஒரு ஊருக்கு ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். படிக்கிறாங்களோ இல்லையா அந்த ஊர்ல அந்த நூலகத்துல கொண்டு போய் இதை நம்ம சேர்க்கணும். அது நம்ம கடமையா இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.